சிஆர்பிஎஃப் எக்ஸாமினேஷனுக்கு உண்டான ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் பேட்சோட அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்கு. இந்த சிஆர்பிஎஃப் பேட்ச்ல சேரும்னு நினைக்கிறவங்க வந்து கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வெரி குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஆர்மியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 50 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதிலிருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி படிக்கணும், எப்படி ஒரு எக்ஸாம் அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய படிக்கிற மெத்தடை வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் இருக்குது. அந்த 1 வீக்குக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பேஸ் பண்ணி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் ரேட்டுக்கு கொஞ்சம் கிட்ட போயிடுவீங்க. ஓகே? ஸோ இதே மாடலில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் வந்து அங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. சர்தார் சரோவர் ப்ராஜெக்ட் இஸ் லொகேட்டட் ஆன் விச் ரிவர்? ஓகேங்களா? சர்தார் சரோவர் ப்ராஜெக்ட் எங்க இருக்கு, எந்த ஆறுல இருக்கு அப்படின்னு क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஸோ இது எந்த ஆறுல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நர்மதா ரிவர்ல இருக்கு. எங்க இருக்கு? நர்மதா ரிவர் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த நர்மதா ரிவர் இந்த ப்ராஜெக்ட் எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து குஜராத்ல இருக்கு. எங்க இருக்கு? குஜராத்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த நர்மதா ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா 5வது நீளமான ஆறு. ஓகேங்களா? எத்தனாவது நீளமான ஆறு? 5th லாங்கஸ்ட் ரிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எங்க உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அமர்கண்டக் பிளேட்டிவ் அப்படின்ற ஒரு இடத்துல தான் உருவாகுது. ஓகேங்களா? ஸோ இந்த நர்மதா ஆறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எந்தெந்த ஸ்டேட்டை கவர் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் அண்டு குஜராத். ஓகேங்களா? ஸோ இந்த எல்லா ஸ்டேட்டையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நர்மதா ஆறு கவர் பண்ணது. இந்த நர்மதா ஆறின் நடுவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்தார் சரோவர் ப்ராஜெக்ட் என்ன பண்ணியிருக்காங்க, கட்டியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ. நெக்ஸ்ட் ஒன், ஜோத்பூர் இஸ் லொகேட்டட் இன் டேஷ் ஸ்டேட் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? ஸோ ஜோத்பூர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜஸ்தானில் இருக்கிற ஒரு முக்கியமான ஸ்டேட். ஓகேங்களா? இந்த ஜோத்பூருக்கே இன்னொரு பேர் இருக்கு. என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூ சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அங்கே இருக்கிற எல்லா வீட்டுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. ஓகே, இப்போ ஜோத்பூர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூ சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்க இருக்கு அப்படின்னா ராஜஸ்தான். ஓகேங்களா? ஸோ இப்போ ராஜஸ்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்தியாவிலேயே ஓகேங்களா ஏரியா வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ராஜஸ்தானுக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ் ஆஃப் கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கேரளா வந்து பார்த்தீங்கன்னா காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ராஜஸ்தான் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ் ஆஃப் கிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ செகண்ட் கொஸ்டின் எங்க இருக்கு, ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ராஜஸ்தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், third one, who was the first Indian to win the Nobel Prize? ஓகேங்களா? ஸோ நோபல் பரிசை வென்ற முதல் இந்தியன் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நோபல் பரிசை வென்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரவீந்திரநாத் தாகூர் தான் வாங்கியிருக்காரு. எந்த வருஷம் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1913 வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இவர் எதற்காக வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சர், இலக்கியத்திற்காக வாங்கியிருக்கார். ஸோ எந்த புக்குக்காக வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீதாஞ்சலி அப்படின்ற புக்கு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ தேர்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பி, ரவீந்திரநாத் தாகூர். இவர் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் மட்டும் இல்லாமல் ஆசியாவிலேயே முதல்ல நோபல் பரிசு வாங்கினவரும் வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் தான். ஓகே, அப்போ தேர்ட் கொஸ்டினுக்கு பி. நெக்ஸ்ட் ஒன், fourth one, where is the Indian Military Academy located? ஓகேங்களா? ஸோ இந்தியன் மிலிட்ரி அகாடமி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டேராடூன்ல இருக்கு. ஓகேங்களா? எங்க இருக்கு? டேராடூன். டேராடூன் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உத்தரகாண்ட்ல இருக்கு. எங்க? உத்தரகாண்ட்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இந்தியன் மிலிட்ரி அகாடமி எந்த வருஷம் ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1932 வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ ஃபோர்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ, டேராடூன். நெக்ஸ்ட் ஒன், fifth one, which country sent a human on the moon for the first time? ஓகேங்களா? நிலாவிற்கு மனிதனை அனுப்பிய நாடு எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நிலாவிற்கு முதல்ல போனவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்கர்கள். ஓகேங்களா? ஸோ யூஎஸ்ஏ சார்ந்தவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நிலாவுக்கு போயிருப்பாங்க. எந்த வருஷம் போயிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1969 போயிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் போனவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக ஒரு 12 பேர் போயிருப்பாங்க. அந்த 12 பேரில் ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீல் ஆம்ஸ்ட்ராங். யாரு? நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆம்ஸ்ட்ராங். ஓகேங்களா? ஸோ இவர் எந்த வருஷம் போயிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1969. ஓகே, ஸோ இவங்களை யார் அனுப்புனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நாசா, யூஎஸ்ஏ உடைய நாசா. ஓகேங்களா? ஸோ இந்தியாவுக்கு வந்து எப்படி இஸ்ரோவோ அதே மாதிரி அமெரிக்காவுக்கு என்ன, நாசா. ஸோ அப்போ 5வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி, யூஎஸ்ஏ. நெக்ஸ்ட் ஒன்,
What was the total number of members in the drafting committee of the constitution? ஓகேங்களா? ஸோ கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றது ஒரு புக்கு. ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 389 பேர் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? அதுவும் குரூப்பாக தனித்தனியாக எழுதியிருப்பாங்க. ஆஃப்டர் பார்ட்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க அப்படின்னா 299 பேர் இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? அதாச்சும் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை பின்னாடி 299 பேர் இருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கமிட்டியாக பிரிஞ்சிருப்பாங்க. அதில் முக்கியமான கமிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ தமிழில் வந்து வரைவு குழு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் மொத்தம் எத்தனை பேர் இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 7 பேர் இருந்திருக்காங்க. எத்தனை பேர்? 7 பேர். ஒரு சேர்மன் ப்ளஸ் 6 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டாக்டர் B.R. அம்பேத்கர். ஓகே, ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கான்ஸ்டிடியூஷனை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து எழுதியிருப்பாங்க. ஓகே, முக்கியமானவங்க டிராஃப்டிங் கமிட்டி. ஓகே, இதில் எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 மெம்பர்ஸ். ஓகே, ஸோ இதனுடைய சேர்மன் யார் அப்படின்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். நெக்ஸ்ட் ஒன், செவன்த் ஒன், விச் இஸ் த டீப்பஸ்ட் ஓஷன் இன் த வேர்ல்டு? ஓகேங்களா? ஆழமான கடல் எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆழமான கடல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பசிபிக் ஓஷன் தான் வந்து ஆழமான கடல். ஓகே, இதுல மரியானா ட்ரென்ச் அப்படின்ட்டு ஒன்று இருக்கு. ஓகே, மரியானா ட்ரென்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா பசிபிக் ஓஷனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆழமா இருக்கிற ஒரு பகுதி. ஓகே, இது டீப்பஸ்ட் ஓஷன் மட்டும் இல்லாம உலகத்தில் இருக்கிற 5 கடல்களே மிகப்பெரிய கடலும் எதுதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பசிபிக் ஓஷன் தான். லார்ஜஸ்ட் ஓஷன் இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 7th ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி. நெக்ஸ்ட் ஒன், which was the last battle of King Ashoka? ஓகேங்களா? ஸோ கிங் அசோகா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானவர். மௌரிய அரசர்களே வந்து பார்த்தீங்கன்னா மிக சிறப்பு வாய்ந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங் அசோகா. ஓகேங்களா? ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மௌரிய பேரரசை தன்னை விரிவுபடுத்திட்டே போனார். ஸோ ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போர் போடவே மாட்டார். எந்த போருக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலிங்கா வாருக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவர் போர் போடவே மாட்டார். கலிங்கா வார் எந்த வருஷம் நடந்தது அப்படின்னா 261 AD நடந்திருக்கும். ஓகேங்களா? 261வது வருடம் நடந்திருக்கும். ஸோ இந்த போரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதிகப்படியான உயிரிழப்புகள் ஏற்பட்டதுனால வந்து தன்னுடைய மனதை திருத்திக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாருன்னா புத்திசம் ஆன்மீக சைடு வந்து போயிட்டு இருப்பாரு. கடைசியாக வந்து இவங்களுடைய பையன் பொண்ணை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா புத்திசத்தை வந்து பரப்பதற்காக ஸ்ரீலங்காக்கே அனுப்பியிருப்பார். அந்த அளவுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா போர்ல இருந்து ஆன்மீகத்துக்கு மாறியிருப்பார். எந்த போருக்கு அப்புறமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேட்டில் ஆஃப் கலிங்கா. ஓகேங்களா? ஸோ இவருடைய தான் வந்து பார்த்தீங்கன்னா சாரநாத் தூண் அப்படின்ற ஒன்று இருக்கு. ஓகே, ஸோ அதை தான் நம்ம இப்போ என்ன யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 4 முக சிங்கம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் தேசிய சின்னமாக. ஓகே, அது யாரோடதுன்னா அசோகருடையது. ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் புத்த கவுன்சிலையும் இவர் தான் கண்டக்ட் பண்ணியிருப்பார். ஓகே, அப்போ 8th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி. நெக்ஸ்ட் ஒன், ninth one, Bastar is located in which state of India? ஓகேங்களா? ஸோ பாஸ்டர் அப்படின்ற டிஸ்ட்ரிக்ட். ஓகேங்களா? என்னது பாஸ்டர் அப்படின்ற டிஸ்ட்ரிக்ட் எங்க இருக்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த பாஸ்டர் டிஸ்ட்ரிக்ட்ல என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ட்ரைபிள்ஸ் வந்து அதிகமாக இருப்பாங்க. அதே மாதிரி ஒடியா கல்ச்சருடைய ட்ரைபிள்ஸ் தான் அங்கே அதிகமாக இருக்காங்க. ஸோ இது எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சத்தீஸ்கர்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ 9th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ. நெக்ஸ்ட் ஒன், 10th one, which place is related to the outbreak of the revolt of 1857? ஓகேங்களா? ஸோ 1857 ரிவோல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்திய வரலாற்றிலேயே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான போர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வட இந்தியாவில் நடந்தது. எங்க வட இந்தியாவில் நடந்தது, முழு இந்தியாவில் நடக்கல. ஓகேங்களா? ஸோ இந்த ரிவோல்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை மாகாணம் பங்கேற்கவே இல்லை. ஓகே, ஸோ இது எதனால் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து புதிய வகை என்ஃபீல்டு துப்பாக்கிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பசுவின் கொழுப்பும் பன்றியின் தோலும் வந்து கலந்துருக்கும் அந்த என்ஃபீல்டு துப்பாக்கியில். ஓகேங்களா? ஸோ அதை யூஸ் பண்ண மறுத்த ஒருத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய உயர் அதிகாரி என்ன பண்ணியிருப்பாரு, சுட்டு கொண்டிருப்பாரு. ஸோ அவருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மங்கள் பாண்டே. ஓகேங்களா? ஸோ அவர் எங்கே சுட்டு கொண்டிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீரூட். ஓகேங்களா? ஸோ அப்போ 10th கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ, மீரூட். மீரூட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 1857 ரிவோல்ட் வந்து தொடங்கும். ஓகேங்களா? சுட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மங்கள் பாண்டே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், 11th one, which river is known as Singi Kamban in Tibet? ஓகேங்களா? சிங்கி கம்பன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து லயன்ஸ் மவுத் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? லயன்ஸ் மவுத். ஓகேங்களா? சிங்கத்தின் வாய் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ இந்த சிங்கத்தின் வாய் அப்படின்ற ஆறு என்ன ஆறு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்தஸ் ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஆறு? இந்தஸ் ஆறு. இந்த இந்தஸ் ஆறுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிந்து அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? சிந்து. ஓகேங்களா? ஸோ அப்போ 11th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி, இந்தஸ். நெக்ஸ்ட் ஒன் 12th ஒன் பாருங்க. இந்திரா காந்தி கோல்டு கப் இஸ் அசோசியேட்டட் வித் விச் ஸ்போர்ட்? ஓகேங்களா? ஸோ இந்திரா காந்தி கோல்டு கப் வந்து பார்த்தீங்கன்னா எதனுடைய தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உமன்ஸ் ஹாக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? உமன்ஸ் ஹாக்கிக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்திரா காந்தி கோல்டு கப் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ, ஆப்ஷன் ஏ, ஹாக்கி. நெக்ஸ்ட் ஒன் 13th ஒன் பாருங்க. வாட் இஸ் த டேர்ம் ஆஃப் ராஜ்யசபா மெம்பர்ஸ்? ஓகேங்களா? ஸோ பார்லிமெண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 அவை இருக்கு. ஒன்று லோக்சபா, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ராஜ்யசபா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து லோக்சபா வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜ்யசபா கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லோக்சபாவுடைய இயர்ஸ் மொத்தம் எத்தனை வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து 5 இயர்ஸ். ஸோ ராஜ்யசபாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ராஜ்யசபாக்கு ஏன் 6 இயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு கலைக்க முடியாத அவை. ஓகேங்களா? கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1/3 மெம்பர்ஸ். ஓகேங்களா? 3இல் ஒரு பகுதியினர் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ரிட்டையர் ஆகிட்டே இருப்பாங்க. ஓகே, ஸோ இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ, 6 இயர்ஸ். ராஜ்யசபாவுடைய டேர்ம் வந்து 6 இயர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் 14th ஒன். வேர் இஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு பேங்க்? ஓகேங்களா? ஸோ உலக வங்கியின் தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உலக வங்கி பார்த்தீங்க அப்படின்னா வந்து எப்போ உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரிட்டன் வுட் கான்ஃபரன்ஸ், அதன் மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா உலக வங்கி IMF 2 உருவாகி இருக்கும். ஓகேங்களா? ஸோ பிரிட்டன் வுட் கான்ஃபரன்ஸில் 2 முக்கியமானது நடந்திருக்கும். ஒன்று என்னது IMF உருவாக்கும், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உலக வங்கி. ஸோ இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வாஷிங்டன் டிசியில் இருக்குது. ஓகேங்களா? இந்த வாஷிங்டன் டிசி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூஎஸ்ஏல இருக்குது. யூஎஸ்ஏ எங்கே இருக்குது? யூஎஸ்ஏனா அமெரிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேர்ல்டு பேங்க் எந்த வருஷம் உருவானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1944 உருவானது. ஓகேங்களா? ஸோ அப்போ 14th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி, வாஷிங்டன் டிசி. நெக்ஸ்ட் ஒன் 15th ஒன். பீலே இஸ் அசோசியேட்டட் வித் விச் ஸ்போர்ட்? ஓகேங்களா? ஸோ பீலே அப்படின்றவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிரேசில் நாட்டை சேர்ந்த ஒரு கால்பந்தாட்ட வீரர். ஓகேங்களா? ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 முறை வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டு கப் வின் பண்ணியிருக்காரு. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக குறைந்த வயதில் வேர்ல்டு கப் வின் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீலே தான். ஓகேங்களா? இவரே வின் பண்ணல, அந்த டீமில் இருந்தவர். ஓகே, ஸோ 17வது வயதில் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வேர்ல்டு கப் வின் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேசில். ஓகேங்களா? ஸோ பிரேசில் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வாட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபுட்பால் வேர்ல்டு கப் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் 3 வாட்டி அந்த டீமில் இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பீலே. ஓகேங்களா? ஸோ இவர் எந்த விளையாட்டை தொடர்புடையவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட்பால். 15th டி. நெக்ஸ்ட் ஒன் 16th ஒன். A homogeneous mixture of 2 or more metal is called. ஓகேங்களா? ஸோ 2 அல்லது அதற்கு மேற்பட்ட உலோகங்கள் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அலாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அலாய் அப்படின்னா தமிழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கலவை. ஓகேங்களா? 2 அல்லது அதற்கு மேற்பட்ட உலோகங்களின் கலந்தது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலவை. ஸோ அதனுடைய டெஃபினிஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ 16th ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி, அலாய். நெக்ஸ்ட் ஒன். ஓகேங்களா? 17th ஒன். இன்டென்சிட்டி ஆஃப் எர்த்குவேக் இஸ் மெஷர்ட் ஆன். ஓகேங்களா? ஸோ நிலநடுக்கத்தை மெஷர் பண்ணுறது எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ எது மெஷர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரிக்டர் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரிக்டர் ஸ்கேலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு இப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ரிக்டர் ஸ்கேலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? என்னது 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கும். ஸோ 5 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரிக்டர் ஸ்கேலில் வந்து பதிவாச்சு அப்படின்னா வந்து அது மிதமான நிலநடுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 5க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரிக்டர் ஸ்கேலில் பதிவாச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அது அதிகமான பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய நிலநடுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து February 6ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா டர்க்கி அண்ட் சிரியாவில் வந்து நிலநடுக்கம் நடந்தது. ஓகேங்களா? ஸோ அதில் எவ்வளோ பதிவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 7.6. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 7.6, செகண்ட் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7.8 வந்து பார்த்தீங்கன்னா பதிவாச்சு. ஓகேங்களா? டர்க்கி அண்ட் சிரியாவில் ரீசெண்டாக நிலநடுக்கம் நடந்தது. ஓகேங்களா? ஸோ அப்போ 17th ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி, ரிக்டர் ஸ்கேல்.
நெக்ஸ்ட் ஒன், bromine is a, ஓகேங்களா. ஸோ bromine அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் மெட்டல், ஓகேங்களா. ஸோ இந்த bromine வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. நான் மெட்டல்லே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து லிக்விட் ஸ்டேட்டில் இருக்குது. இது bromine வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிக்விட் ஸ்டேட்டில் இருக்குது. இதனுடைய அட்டாமிக் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 35 அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ இதனுடைய சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Br, ஓகே. அப்போ 18th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ, நான் மெட்டல். நெக்ஸ்ட் ஒன், 19th one, snakes belong to which animal class, ஓகேங்களா. ஸோ பாம்புகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விலங்கின் எந்த வகுப்பில் இருக்குது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. பாம்புகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊர்வன வகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ ஊர்வனக்கு இங்கிலீஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெப்டீலியா, ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பி, 19th பி. நெக்ஸ்ட் ஒன், 20th one, சலைவா ஹெல்ப்ஸ் இன் டைஜஷன் ஆஃப், ஓகேங்களா. சலைவா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து உமிழ்நீர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ உமிழ்நீர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைஜஷன், செரிமானத்தில் எதை செரிக்கிறதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொழுப்பை செரிக்கிறதுக்கு பயன்படுது, ஓகேங்களா. ஃபேட்ஸ், ஓகே. அப்போ 20th ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி, ஃபேட்ஸ். நெக்ஸ்ட் ஒன், 21st, ஓகேங்களா. which is the largest bone in human body, ஓகேங்களா. மனித உடலில் உள்ள மிக நீளமான எலும்பு எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. மிக நீளமான எலும்பு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய எலும்பு எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபீமர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஃபீமர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தொடையில் இருக்குது, ஓகேங்களா. ஸோ தொடை எலும்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எத்தனை இன்ச்சஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 18 இன்ச்சஸ் இருக்கும். எத்தனை இன்ச்சஸ்? 18 இன்ச்சஸ் இருக்கும், ஓகேங்களா. ஸோ அப்போ 21st ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி, ஃபீமர். நெக்ஸ்ட் ஒன், 22nd, H2O2 is chemical formula for, ஓகேங்களா. ஸோ H2O2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதனுடைய ஃபார்முலா அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு. என்னது? ஹைட்ரஜன் பெராக்சைடு, ஓகேங்களா. ஸோ இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அது ஒரு ஆன்டிசெப்டிக், ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேர்ன்ஸ், ஓகேங்களா, எரிஞ்சு இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்கார் அப்படின்னு சொல்லுவாங்க, தழும்புலையும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ அப்போ 22nd ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி, ஹைட்ரஜன் பெராக்சைடு. நெக்ஸ்ட் ஒன், 23rd, which of the following is most suitable for electric wiring, ஓகேங்களா. ஸோ எலக்ட்ரிக் ஒயரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ எது அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காப்பர் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஏன் காப்பரை மட்டும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காப்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா குட் கண்டக்டர் ஃபார் எலக்ட்ரிசிட்டி, ஓகேங்களா. ஸோ எலக்ட்ரிசிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நற்கடத்தியாக பயன்படுறது எது அப்படின்னா காப்பர், ஓகே. அப்போ 23rd ஆன்சர் ஏ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ, காப்பர். நெக்ஸ்ட் ஒன், 24th, லைட்டஸ்ட் கேஸஸ், ஓகேங்களா. லேசான வாயு எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹைட்ரஜன், ஓகேங்களா. ஸோ ஹைட்ரஜன் வந்து H, ஓகேங்களா. இதனுடைய அணு எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், 25th, dash is essential in soil for plant growth, ஓகேங்களா. ஓகே. ஸோ பிளான்ட் க்ரோத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது எசென்ஷியல், எது முக்கியமானது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. NPK அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? NPK, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரஜன் மட்டும் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அப்போ 25th ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நைட்ரஜன், ஓகே. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாவரங்கள் வளர்கிறதுக்கு மண்ணில் இருக்கக்கூடிய முக்கியமான தனிமம், ஓகே. நெக்ஸ்ட் ஒன், 26, which of the following is used in thermometer, ஓகேங்களா. ஸோ தெர்மோமீட்டரில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெர்க்குரி, ஓகே. ஸோ மெர்க்குரி வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் ஃபார்மில் இருக்கும். ஸோ இந்த தெர்மோமீட்டர் எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய வெப்பத்தை, டெம்பரேச்சர் அளக்கிறதுக்கு பயன்படுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா தெர்மோமீட்டர். ஸோ அது எது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெர்க்குரி வச்சு யூஸ் பண்ணுறாங்க, ஓகே. நெக்ஸ்ட் ஒன்,
ஸோ இது வந்து ஒரு டெஃபினிஷன். 27 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டெஃபினிஷன் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டம்ஸ் ஆஃப் த சேம் எலமெண்ட் ஹேவிங் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர்ஸ் ஆர் கால்டு ஐசோடோப்ஸ். ஓகேங்களா? ஸோ ஐசோடோப் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரே எலமெண்ட்டாக இருக்கும், அதனுடைய அணு நிறைகள் மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மாறி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் 12, கார்பன் 13, கார்பன் 14 அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கார்பன் தான், அதனுடைய நிறை மட்டும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மாறி மாறி இருக்குது. ஓகேங்களா? ஸோ 27 கேன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டி ஐசோடோப்ஸ். நெக்ஸ்ட் ஒன் 28 blood pressure is controlled by which gland? ஓகேங்களா? ஸோ ரத்த அழுத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எந்த சுரப்பி வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எந்த சுரப்பி கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அட்ரினல் சுரப்பி தான் கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ டி, இதற்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி அட்ரினல் சுரப்பி. இந்த அட்ரினல் சுரப்பியோடைய இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபேர் என்னன்னா சூப்பர் ரீனல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிட்னிக்கு மேல் பகுதியில், அதாச்சும் சிறுநீரகத்துக்கு மேல் பகுதியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்ரினல் கிளாண்ட் வந்து இருக்குது. ஓகே, அப்போ 28 கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி. Next one. ஆன்டிபயோட்டிக் பென்சிலின் இஸ் அப்டைன்டு ஃப்ரம். ஓகேங்களா? ஸோ பென்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதிலிருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எதிலிருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பென்சிலியன் மோல்ஸ்லேருந்து எடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எதிலிருந்து எடுக்கிறாங்க? பென்சிலியன் மோல்ஸ். ஓகே, இந்த பென்சிலினை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். ஓகேங்களா? ஸோ எந்த வருஷம் கண்டுபிடிச்சிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1928 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிருப்பார். இது வந்து பென்சிலின் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா வந்து மெடிசின் ஆஃப் குயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மருந்துகளின் ராணி என்று அழைக்கப்படுவது தான் வந்து பார்த்தீங்கன்னா பென்சிலின். ஓகே, இதை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். ஓகே, 29 ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி மோல்ஸ். And 30th one. Which one of the following diseases is caused by virus? ஓகேங்களா? ஸோ கீழ்கண்டவற்றுள் எது வைரஸால் உருவாகிறது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ காலரா, மலேரியா, காமன் கோல்டு, டைஃபாய்டு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து காலரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாக்டீரியா நோய். ஓகேங்களா? மலேரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புரோட்டோசோவா நோய். ஓகே, டைஃபாய்டு அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பாக்டீரியா நோய். இதில் காமன் கோல்டு சாதாரண சளி, மனிதருக்கு இருக்கிற சாதாரண சளி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வைரஸ் நோய். அப்போ 30வது கேன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி. ஓகே, தீஸ் ஆர் த 30 questions. ரிமைனிங் 20 வந்து பார்த்தீங்கன்னா சார் மேக்ஸ் சார் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ வெல்கம் டு ஆல். ஜிஎஸ் அதாவது ஜிகே ப்ளஸ் ஜென்ரல் சயின்ஸுக்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துருப்பீங்க ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கு. ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்ஸ் பார்த்துறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ 1 feet இஸ் ஈக்குவல் டு ஹவு மெனி இன்ச்சஸ்ன்னு கேட்குறான். ரைட்டா? ஒரு ஃபீட்டுங்கிறது எத்தனை இன்ச்சஸ்? ஒரு ஃபீட்டுங்கிறது எத்தனை இன்ச்சுனா 12 இன்ச்சு. ரைட்டா? இது ஜஸ்ட் ஃபேக்ட் தெரிஞ்சிருக்க வேண்டியது. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து இங்கே பாருங்க, ஸ்மிதா அப்படிங்கிறவங்க வந்து 25 பேஸ்கெட் செய்கிறாங்க. எத்தனை நாள் அப்படின்னா 35 டேஸில் செய்கிறாங்க. தென் அப்படின்னா சிவில் 110 பேஸ்கெட் வந்து எத்தனை நாள் செய்வாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட்டா? ஸோ நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். இது M1 D1 இஸ் ஈக்குவல் டு ஆமாம் M2 D2. ஆனால் இங்கே என்ன இருக்கு? ஒர்க்கும் இருக்குது. கரெக்டாக? அப்போ W1 இங்கே W2. ரைட்டா? இது ஆல்ரெடி நம்ம ஆர்மி அல்டிமேட் சீரிஸில் இந்த கொஸ்டின் எல்லாம் பார்த்துருப்போம். ரைட்டா? அப்போ M1 எத்தனை பேர் இருக்காங்க? ஒரே ஆள் தான். ரைட்டா? எத்தனை நாள் செய்கிறாங்க? 35 நாளில் செய்கிறாங்க. எத்தனை பேஸ்கெட்டு? 25 பேஸ்கெட் செய்கிறாங்க. ரைட்டா? அப்போ நான் எத்தனை நாள் இதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். அதே ஒரு ஆள் எத்தனை பேஸ்கெட் செய்யணும்? 110 பேஸ்கெட் செய்யணும். ஓகேவா? ஸோ பாருங்க, அப்போ 1 இன்ட்டு M1க்கு மேலே 1, D1க்கு மேலே 35. ரைட்டா? ஏன்னா 35 நாளில் எத்தனை செய்கிறாங்க? 25 பேஸ்கெட் செய்கிறாங்க. அதே ஒரு மேனு எத்தனை நாளில் 110 பேஸ்கெட் செய்வாங்கன்னு கண்டுபிடிக்கணும். கரெக்டா? ஸோ அப்போ அப்படியே கேன்சல் பண்ணுங்க பார்ப்போம். அப்போ D2 கண்டுபிடிக்கணுமா? ஆமாம். இப்போ D2 இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. 35/25 இன்ட்டு 1 1 10. ஓகேவா? ஸோ அப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணலான்னு பாருங்க. இது அடிச்சோம்னா 7, இது அடிச்சோம்னா 5, அப்புறம் வேற எது அடிக்கலாம். இது அடிச்சோம்னா எவ்வளோ? 22. கரெக்டா? அப்போ 22 × 7 எவ்வளோ? 154. ஓகேவா? ஸோ ஆன்சரு ஏ. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட்டு இது பாருங்க, ஜஸ்ட் ஸ்கொயர் ரூட் தான். ரைட்டா? இது கேட்குறான். ரைட்டா? இப்போ ஸ்கொயர் ரூட்டு 0.0008481. ரைட்டா? ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ரைட்டா? நம்ம இது ஆர்மி அல்டிமேட் சீரிஸ்லேயே பார்த்துருப்போம். ஸ்கொயர் ரூட் கேட்குறேன். நான் 2 2 பிரிங்க. ஓகேவா? 2 2 பிரிச்சுக்கோங்க. இப்போ இங்கே பாருங்க, இங்கே 2 0 இருக்கா? அப்போது ஒரு 0 தான்.
அப்போ எங்கே வருது பாருங்க ஒரு 0 வர்றது இது மட்டும்தான். ஓகேவா? ஆமாம், இதை சால்வ் பண்ணிங்கன்னா 849ங்கிறது 29 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 841 கிடைச்சிடும். ஸோ ஆன்சரு ஏ. சரியா? அடுத்து இது பாருங்க. ஸோ ஃபைண்ட் அவுட் த டோட்டல் அமௌண்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்கல, டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ கிடைக்குன்னு கேட்குறான். என்னன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல, ரைட்டா? ஸோ எவ்வளோக்குன்னா 13,000க்கு, எவ்வளோ நாளைக்குன்னா ஒரு வருஷத்துக்கு, எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்குன்னா 2%, ரைட்டா? அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா நமக்கு தெரியும். அப்போ PNR/100. ஓகேவா? அப்போ பி எவ்வளவு? பிரின்சிபல் 13,000. என்ன எவ்வளவு? ஒரு வருஷம் தான். 2% பை 100, ரைட்டா? அப்போ 2 0 அடிச்சிடலாம். அப்போ 1130 × 2 எவ்வளோ வரும்? 260, ரைட்டா? அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்குன்னா 260 கிடைக்கும். டக்குன்னு பார்த்து இந்த ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணி போயிடக்கூடாது, ரைட்டா? என்ன கேட்குறான்? டோட்டல் அமௌண்ட் கேட்குறான். அப்போ ஆல்ரெடி நீங்கள் டெபாசிட் பண்ணது எவ்வளவு? 13,000. அப்புறம் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடைக்கிறது 260. அப்போ மொத்தமாக 13,260. சரியா? ஸோ ஆப்ஷனு ஏ, ரைட்டா? அவ்வளோ. அடுத்து ஃபைண்ட் அவுட் தி ரெசிப்ரோக்கல் ஆஃப் 13/91, ரைட்டா? அதாவது ஒன்றும் கிடையாது பாருங்க. இப்போ 2ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதோட ரெசிப்ரோக்கல் என்ன அப்படின்னா 1/2. இப்போ 3ன்னு இருக்குன்னா இதோட ரெசிப்ரோக்கல் 1/3, ரைட்டா? அதாவது தலைகீழி. ரெசிப்ரோக்கல்னா தலைகீழி. ஓகேவா? அப்போ 13/91. அப்போ 1/13/91, ரைட்டா? அப்போ இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? கீழே கருத்தா அப்படியே மேலே தலைகளை எழுதிக்கலாமா? ஆமாம். அப்போ 91/31 வரும். 13. சரி. அப்போ 91/13. அப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும் பாருங்க. 91/13 எவ்வளவு? 13/91, கரெக்டா? அப்போ ஆப்ஷனு ஏ. இதுக்கு ஏ தான். ஓகேவா? அடுத்து இது வரும். என்ன 43% ஆஃப் 2750, 38% ஆஃப் 2990, ரைட்? அப்போ 43% ஆஃப், அப்புறம் என்ன பண்ணி 43/100 ஆஃப்ங்கிறப்ப பெருக்கள் 2750 மைனஸ் எதில் 38% ஆஃப், ஆமாம், ரைட்டா, இன்டூ 2990. ஓகேவா? அப்போ இங்கேயே ஒரு 0 அடிச்சிருங்க. இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 அடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 அடிச்சிடலாம். மீதி என்ன இருக்கும் பாருங்க. இப்போ 10 இருக்கா? அதை அப்படியே இது பண்ணிக்கிறேன். அப்போ 43 × 27.5 மைனஸ் 38 இன்டூ இதை சால்வ் பண்ண 299/10னா, ஆமாம், எவ்வளோ? 29.9 வரும், ரைட்டா? இப்போ பாருங்க என்ன பண்ணுறீங்கன்னா 3 5 லாஸ்ட் டிஜிட்டை பெருக்குனீங்க என்ன வரும்? 15 வருமா? ஆமாம், 5. அப்போ இங்கே 8 9 72 2 வரும், ரைட்டா? அப்போ இங்கே 5லேருந்து 2 கழிச்சோன்னா 3 வரணும். அப்போ கடைசி ஆன்சர் வர்றது 3ல் எண்ட் ஆகணும். ஓகேவா? ஆமாம். ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் எங்கெங்கே இருக்கு பாருங்க. 2 ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா? அப்படின்னா வேற வழி இல்லை, சால்வ் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? பெருக்குங்க. ஆமாம், இதை பெருக்குனீங்கன்னா 43,275, அதாவது 275 × 43 அப்படி மல்டிப்ளை பண்ணுங்க. இன்டூ 43 இப்போ பெருக்குனீங்கன்னா என்ன வரும் பாருங்க. 5 15 மிச்சம் 1 7 21 22 மீதி 2, அப்புறம் 6 8 வந்துருமா? ஓகே. அடுத்து 5 20 மீதி 2, 7 28 30 மிச்சம் 3, அப்புறம் 2 8 11. அப்போ 5 2 8 1 1. அப்போ எத்தனை புள்ளி தள்ளி வைக்கணும்? ஒரு புள்ளி தள்ளி வைக்கணும். அப்போ 1182.5 மைனஸ். அடுத்து 29, ஆமாம், 29.9 × 38. அப்போ இதை பெருக்குங்க. 9 8 எவ்வளவு? 72. சரி, ஆமாம், ரைட்டா? 9 45 9 54 9 63 9 8 72 மீதி 7. அப்போ திரும்ப 9 8 72 72 ஒரு 7 எவ்வளவு? 79. அப்போ 9 மீதி 7 இருக்கும். அடுத்து 2 8 எவ்வளவு? 16. 16 + 7 எவ்வளவு? 23, கரெக்டா? ஆமாம் தானே? ஆமாம். அடுத்து 9 27 மீதி 2, 9 27 29 மீதி 2, 2 6 8. அப்போ 2 10 16 மீதி 1, அப்புறம் 13 மிச்சம் 1, ஆமாம், புள்ளி 1. ஏன்னா ஒரு புள்ளி தள்ளி வைக்கணுமா? அப்போ 1136.2. இப்போ இதை சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். சால்வ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 5ல் 2 போச்சுன்னா 3, அப்புறம் 2 இருக்கு, 2ல் 6 போச்சுன்னா, அதாவது 12ல் 6 போச்சுன்னா 6, அப்புறம் 7, 7ல் 3 போச்சுன்னா 4, ரைட்டா? அப்போ ஆன்சரு இதுதான். ஓகேவா? அவ்வளோதான்.
அடுத்து என்ன கொடுத்துருக்கோம் பாருங்க, சம் ஆஃப் டூ நம்பர் இஸ் ஆமாம் 300 அண்ட் த டிஃப்ரென்ஸ் இஸ் 150 ரைட்டா. ஸோ இதுவுமே வந்து ஆல்ரெடி நம்ம இதில் பார்த்தது தான், ஆர்மி அல்டிமேட் சீரிஸில் பார்த்தது தான். ரெண்டு நம்பர் ஏபின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ரெண்டு நம்பரை கூட்டினா எவ்வளோ வருதாம்மா, 300 வருதாம்மா. இந்த ரெண்டு நம்பர் டிஃப்ரென்ஸ் எடுத்தனா எவ்வளோ வருதாம்மா, a மைனஸ் பி 150 ரைட்டா. அப்போ அந்த ரெண்டு நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறோம். அப்போது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் ரெண்டுத்தையும் கூட்டினா ப்ளஸ் பி மைனஸ் பி கேன்சல் ஆயிரும். ஏன்னா 2a ரைட்டா, ரெண்டுத்தையும் கூட்டினா அப்போ 450. இப்போ சால்வ் பண்ணா எவ்வளோ வரும், 225 வரும் ஏ ரைட்டா. அடுத்து பி, இதில் ஒருத்தில் போட்டேன்னா பி என்ன வரும்னு பாருங்க. நான் இந்த ஈக்குவேஷனில் கூட போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டில் போட்டேன்னா 225 ப்ளஸ் பி ஈக்குவல் டு 300. அப்போ பி ஈக்குவல் டு 300 மைனஸ் 225 கரெக்டா. அப்போ பி எவ்வளோ வரும் பாருங்க, எவ்வளவு 75 சரியா. அப்போ ஆப்ஷன் எங்க இருக்கு பாருங்க, ஆப்ஷனு பாம்பே. ஓகேவா. அடுத்து ஸோ வால்யூம் ஆஃப் த சர்க்குலர் சிலிண்டர் கேட்குறான் ரைட்டா. ஊஸ் ஹைட் கொடுத்துட்டான், h கொடுத்துட்டான், அதுக்கப்புறம் ரேடியஸ் பேஸ் கொடுத்துட்டான். ஓகேவா. அப்போ வால்யூம் ஆஃப் சர்க்குலர் சிலிண்டர் ஃபார்முலா என்ன வால்யூமுக்கு, ஆமாம் 5r² h வால்யூம் ஆஃப் சர்க்குலர் சிலிண்டர். அப்போ பையோட வேல்யூ என்னது 22/7 ரைட்டா. அப்போ ஆறு எவ்வளவு, இந்த பேஸ் ரேடியஸ் கொடுத்துட்டானே 7, அப்போ 7 × 7. அடுத்து h எவ்வளவு 15. ஓகேவா. ஸோ இப்போ கேன்சல் பண்ணுங்க பாப்பா, எல்லாத்தையும் இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும், இதே அடிச்சிடலாம். அப்புறம் 22 × 7 ஆமாம். இப்போ பெருக்குங்க பார்ப்போம். இப்போ 15 எவ்வளவு, 15 75, 15 90, 15 105 கரெக்டா. அப்போ 105 என்ன இருக்கு 22 இருக்கா, ஆமாம். அப்போ 2 × 11 பிரிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை ரைட்டா. அப்போ 105 × 2 எவ்வளவு 210. ஆமாம். அப்போ 210 × 11. அப்போ இதை பெருக்குனீங்கன்னா எவ்வளோ வரும் பாருங்க, 0 1 1 2 3 2 ரைட்டா. ஆமாம். அப்போ ஆப்ஷனு பாம்பே, இதுதான் கரெக்டான ஆன்சர் சரியா. அடுத்து 40 ரைட்டா. ஸோ இது ஈஸியான கொஸ்டின் பாருங்க. 1/6 ப்ளஸ் 2/3 ப்ளஸ் 4/5 ரைட்டா. அது எல்லாத்தையும் கூட்டணும். ஸோ என்ன பண்ணணும், கீழே இருக்கிறது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணுமா, ஆமாம். அப்போ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும் பாருங்க, 6 3 5. அப்போது 3 போட்டிங்கன்னா 2 3 6 1 3 3 5. அப்போ மொத்தமாக கீழே என்ன வந்துடும் 30 வந்துடும் ரைட்டா. அப்போது அதாவது எல்லாத்தையும் வந்து 30 மாற்றணும். ஓகேவா. இப்போது 6 வந்து 30 மாற்றணும். ஸோ 6 கூட என்ன பெருக்குன்னா 30 மாறும். 5 பெருக்குன்னா 30 மாறுமா, ஆமாம். கீழே 5 பெருக்குன்னா மேலே 5 பெருக்கணும். அப்போது எவ்வளவு மேலே 5 வரும். அடுத்து இங்கே 3 கூட என்ன பெருக்குன்னா 30 மாறும், 10. கீழே பெருக்கிறப்போ மேலேயும் பெருக்கணும். அப்போ 2 10 20. அப்போ 20/30. அடுத்து இங்கே இது கூட 6 பெருக்குன்னா 30 வரும். அப்போ 5 6 30, 4 6 24. அப்போ எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளோ வருது பாருங்க, கீழே டினாமினேட்டர் எல்லாம் சேமாக இருக்குது. அப்போ அப்படியே போட்டுக்கலாம். மேலே 20 + 24 + 5. அப்போ கூட்டினீங்கன்னா எவ்வளோ வருது, ஆமாம் 44 + 5 எவ்வளவு 49 சரியா. ஸோ ஆப்ஷன் எங்கே இருக்கு பாருங்க, ஆப்ஷன் சி. ஓகேவா. ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஸோ சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள், பிக் அவுட் தி சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் ஆஃப் 95 டிகிரி. ஒன்றும் கிடையாது, என்ன பண்ணா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படி ஒரு ஆங்கிள் இருக்கு, இது வந்து 95 டிகிரி. ஓகேவா. அப்போ இது என்னன்னு கேட்கறோம் சரி ரைட்டா. அப்போ இது என்ன கேட்குறோம், அப்போ இது என்ன ஸ்ட்ரெயிட் லைனில் இது எவ்வளவு மொத்தமாக இப்படி ஆங்கிள் இருக்குன்னா இது மொத்தமாக எவ்வளவு 180 டிகிரி கரெக்டா. ஆமாம். அப்போ இங்கே 95 இருக்குது. அப்போ இந்த பக்கம் எவ்வளோ வரணும், ஆமாம் ரைட்டா 95 டிகிரி + x = 180 டிகிரி. அப்போ எக்ஸ் மட்டும் எவ்வளோ வரும், 180லேருந்து 95 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ அப்போ எவ்வளோ வரும் 85 வருமா, ஆமாம் 85 இருக்கு பாருங்க. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர் ரைட்டா. சரி நெக்ஸ்ட் ஒன்று சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் எவ்வளோனா 88 மீட்டரா. ஃபைண்ட் இட்ஸ் ரேடியஸ் ரைட்டா. சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிளுக்கு என்ன ஃபார்முலா, ஆமாம் 2πr எவ்வளவு 88 ரைட்டா. அப்போ 6 கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ மீதி எல்லாம் இந்த பக்கம் கொண்டு வரலாமா, ஆமாம் 88 / 2πன்னு வரும் /2. இந்த பக்கம் இருக்கிற 22/7க்குள்ள இந்த பக்கம் போச்சுன்னா 7/22 மாறிடுமா, ஆமாம் 7/22 ரைட்டா. அப்போ இது அப்படியே டேரக்டாக அடிச்சிடலாம். எவ்வளவு 4 டைம்ஸா ரைட்டு. அப்புறம் இது அடிச்சா 2 டைம்ஸு. அப்போ 6 எவ்வளவு 2 × எவ்வளவு 14 ரைட்டா. 14 மீட்டர், எல்லாமே மீட்டரில் இருக்கிறதுனால. ஸோ 14 அதுதான் அதோட ரேடியஸ் சரியா. ஸோ அடுத்து ஃபார்முலா கேட்குறான்.
கால்குலேட் ஏரியா ஆஃப் தி சர்க்கிள், ரைட்டா? அப்போ என்னது ஃபார்முலா? ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர், ரைட்டா? ஸோ அதான் இதுதான் ஆன்சர். அடுத்துக்கு பாருங்க. ஸோ 84 men வந்து ஒரு வேலை எத்தனை நாள் முடிச்சிருவாங்க அப்படின்னா 17 நாள்ல முடிச்சிருவாங்க. அப்படின்னா in how many days that work will be completed by 119 men அப்படின்னு சொல்லி கேட்கறான், ரைட்டா? அப்போ நமக்கு ஆல்ரெடி என்ன ஃபார்முலா தெரியுமா? M1 D1 is equal to M2 D2. அப்போ M1 எவ்வளவு? 84. இதுதான் M1. D1ங்கிறது 17. அப்போ என்ன கேட்கறான்? இது வந்து M2 D2 தான் கேட்கறான், ரைட்டா? அப்போ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ 84 இந்த 17 அது இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். 119 ஆயிருமா? ஆமாம், அந்த பக்கம் வகுத்தல் ஆயிரும். அப்போ இதை சால்வ் பண்ணுங்க பார்ப்போம் எந்த டேபிளில் வருதுன்ட்டு. எந்த டேபிளில் வரும் ஃபர்ஸ்ட்டு? ரொம்ப பெருசெல்லாம் யோசிக்காதீங்க, சின்ன டேபிளாகவே யோசிங்க, ஓகேவா? 84 இருக்கு, 17 இங்கே 119, ஓகேவா? இப்போ 17வது வைப்பட்டில் அடிக்க பார்ப்போம். ஒரு 17 17 7 17 எவ்வளவுனா 119 வரும், ரைட்டா? அப்புறம் ஒரு 7 7 12 7 எவ்வளவு? 84, ரைட்டா? அப்போ D2 எவ்வளவு? 12 நாளில் முடிச்சிருவாங்க, ரைட்டா? ஸோ ஆப்ஷன் எங்கே இருக்கு? ஆப்ஷனு சி, ஓகேவா? அடுத்து ஃபில் இந்த பிளாங்க்ஸ், ரைட்டா? ஸோ என்ன கொடுத்துருக்கான்? 1 3 5 7 11 13, ரைட்டா? அப்போ என்னது? எல்லாமே கொடுத்துருக்கிறது ஒற்றைப்படை எண்ணா. ஆமாம், ரைட்டா? பிரைம் நம்பராக இருந்தால் என்னது? 2ல் ஸ்டார்ட் ஆகிருக்கணும். ஆனால் கொடுத்துருக்குள்ள ஒற்றைப்படை எண். ஸோ 1 3 5 7 அதுக்கடுத்து என்ன வரணுங்க? 9 வரணும். அதாவது எல்லாத்துக்கும் 2 2 கேப் வரும்னு வச்சுக்கோங்களேன். 2 2 டிஃப்ரென்ஸ், இங்கேயும் 2 டிஃப்ரென்ஸ், அப்போ இங்கேயும் 2 டிஃப்ரென்ஸ் வரணும், இங்கே 2 டிஃப்ரென்ஸ் வரணும், ஓகேவா? அப்போ ஆப்ஷனு டெல்லி. சரி, இங்கே பாருங்க 46th கொஸ்டின். ராங் சீரிஸ் என்னன்னு கேட்குறான். கொடுத்துருக்கிறதுல இது வந்து ராங்னு கேட்குறான். என்னென்ன கொடுத்துருக்கான் பாருங்க? 3, 5, 8, 11, 17, 23, ரைட்டா? ஸோ இதில் வந்து எங்கே ராங்கா இருக்கு, ரைட்டா? அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ 2, இப்போ 2 இது டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்கன்னா 5க்கு 3க்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்கன்னா 2, இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்கன்னா 3, ரைட்டா? அப்போ 2 3 அதுக்கடுத்து என்ன வரணும், ரைட்டா? ஸோ இதுக்கு கடைசியாக டிஃப்ரென்ஸ் எடுங்க. இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுங்க. எவ்வளோ வருது பாருங்க? 17க்கு 23 எடுத்தீங்கன்னா எவ்வளவு? 6 வருதா? சரி. அப்புறம் இங்கே என்ன வரணும்? இங்கே என்ன வரணும்? ஓகே, ஓகே பாருங்க 2 3, அப்போ இதான் கண்டினியூஸாக வருது. அப்போது இங்கே 4 தான் வரணும், ரைட்டா? இப்போ 4 இங்கே என்ன வரணும்னா, அதாவது இந்த இடத்துல வந்து 12 வரணும், ரைட்டா? ஸோ 12 வந்துச்சுன்னா இங்கே 4 வரும். ஸோ இங்கே வந்து 5 இது 6, அப்போ கண்டினியூஸாக இருக்கும் இந்த சீரீஸ், ஓகேவா? ஸோ ஆப்ஷனு இதுதான் தப்பானது, ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இது பாருங்க 1 9 25 49 121 எல்லாம் என்னது? எல்லாமே ஸ்கொயர் தான். இது 1 ஸ்கொயரு, இது 3 ஸ்கொயரு, இது 5 ஸ்கொயரு, இது 7 ஸ்கொயரு, ரைட்டா? அப்போ எங்கே என்ன வரும்? 9 ஸ்கொயரு, இங்கே 11 ஸ்கொயரு. ஆமாம், எல்லாமே வந்து ஆட் நம்பர்ஸோடைய ஸ்கொயர். 9 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா எவ்வளவு? 81. ஸோ ஆப்ஷனு பாம்பே, ஓகேவா? ஸோ இது என்னது? நம்ம ஆர்வி அல்டிமேட் சீரீஸில் போடுறது கொஸ்டின் தான். ஸோ அடுத்து பாருங்க, கரீம்னு ஒருத்தர் இருக்கான், ரைட்டா? அவன் 16th ஃப்ரம் டாப். இப்போ இப்படி டாப்லேருந்து வந்தீங்கன்னா அவன் எத்தனாவது இடத்துல இருக்கான்னா 16th இருக்கான், ரைட்டா? அதாவது இவனுக்கு முன்னாடி 15 பேர் இருக்காங்க, ஓகேவா? இங்கே இந்த இடத்துல கரீம் இருக்கிறோம். ஸோ அடுத்து அவுட் ஆஃப் எவ்வளவு? மொத்தமாக 49 பேர் இருக்காங்களாமா, ரைட்டா? மொத்தமாக 49 பேர். இவன் ஆல்ரெடி இவனுக்கு முன்னாடி 15, இங்கேயும் 16ஆவது. அப்போ இவனுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருந்தால் மொத்தமாக 49 பேர் வரும்? எவ்வளவு? ஆமாம், சரியா? இங்கே 16. அப்போது 19லேருந்து 16 கழிங்க. 19லேருந்து 16 கழிச்சிங்கன்னா எவ்வளோ வருது? 3 3, ரைட்டா? அப்போது இவனுக்கு பின்னாடி இவனுக்கு இதுக்கு அப்புறம் இங்கே ஒரு 33 பேர் இருப்பான், ரைட்டா? இப்போ இவன் ஒரு 33, இவன் 34, இவனுக்கு முன்னாடி ஒரு 15. ஆமாம், அப்போ 49 பேர். அப்போ என்ன கேட்குறாங்கன்னா இஸ் ரேங்க் ஃப்ரம் பாட்டம், ரைட்டா? இஸ் ரேங்க் ஃப்ரம் பாட்டம் என்னன்னு சொல்லி கேட்குறான், ஓகேவா? ஸோ அவ்வளோதான் விஷயம். அப்போ என்னது? இவனுக்கு முன்னாடி கீழே வந்து ஒரு 33 பேர் இருக்கான். அப்புறம் இவன் கீழேருந்து வரப்போ ரேங்க்கு இங்கிருந்து போனீங்கன்னா எத்தனை நாள் தான் வருவான்? 34வது இடத்துல வருவான், சரியா? ஸோ ஆப்ஷனு சி, அவ்வளோதான், ரைட்டா? அடுத்து
ஸோ அருண் சொல்கிறான் திஸ் கேர்ள் இஸ் தி ஒய்ஃப் ஆஃப் grandson ஆஃப் மை மதர். ரைட்டா, திஸ் கேர்ள் இஸ் தி ஒய்ஃப் ஆஃப் grandson ஆஃப் மை மதர். யாரோட மதர்? அருணோடைய மதர். இப்போ அருணோடைய மதர் இருக்காங்க. ரைட்டா, அருணோடைய மதர் அருண் இருக்கான். ரைட்டா, அருண் நம்ம இப்போ ரிலேஷன். அடுத்து திஸ் கேர்ள் இஸ் தி ஒய்ஃப் ஆஃப் கிராண்ட்சன் ஆஃப் மை மதர். அதாவது என்னது, அருணுக்கு பையன் ஒருத்தர் இருப்பான், சன்னு. ரைட்டா, சன்னுடைய ஒய்ஃப். ரைட்டா, சன்னுடைய ஒய்ஃப் தான் என்னது, ஆமாம், கிராண்ட்சனோட ஒய்ஃபு. ஸோ இங்கே ஒய்ஃப் வருவான். அப்போ என்ன ரிலேஷன் கேட்குறான் பாருங்க. அவிஸ் அருண் ரிலேட்டட் டு தட் கேர்ள். என்னது, இவன் அருணோட பையன், அருண் பையனோடைய ஒய்ஃப். இவனுக்கு என்ன ரிலேஷனு, என்னது, ஆமாம், ஃபாதருங்களா, மாமனார். கரெக்டா? ஸோ ஆப்ஷனு பாம்பே. அவ்வளோதான். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, இதை நீங்கள் பேக்லேருந்து கொண்டு போகணும். பேக்லேருந்து கொண்டு போனீங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ கிராண்ட்சன் ஆஃப் மை மதர், அதாவது கிராண்ட்சன் ஆஃப் மை மதரு எனக்கு பையன். ஒய்ஃப் ஆஃப் மை சன்னு எனக்கு யாரு, ஆமாம், டாட்டர்ங்களா. அதாவது நான் வந்து எனக்கு அந்த என் பையனுடைய அருண் பையனுடைய ஒய்ஃப் என்னது, ஆமாம், ரைட்டா, டாட்டர்ங்களா. அப்போது அருண் ஃபாதருங்களா. அவ்வளோதான் விஷயம். ஸோ பேக்லேருந்து போனீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக வந்து உங்களால் டீகோட் பண்ண முடியும். ஸோ அடுத்து பாருங்க. ஸோ எ மேன் வாக் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். ரைட்டா, ஈஸ்ட் போகிறோம். எத்தனை கிலோமீட்டர்னா 2 கிலோமீட்டர் போகிறான்னு வச்சுக்கோங்க. அடுத்து டர்ன்ஸ் டுவர்ட்ஸ் சவுத்தா, சவுத்து. எவ்வளோ தூரம் போகிறான், 5 கிலோமீட்டர் போகிறான். இப்படி போயிட்டு கீழே 5 கிலோமீட்டர். ஓகேவா? அதுக்கு அடுத்து அண்ட் அகைன் டுவர்ட்ஸு வெஸ்ட் அண்ட் வாக் எத்தனை கிலோமீட்டரு, 5 கிலோமீட்டர். திரும்ப 5 கிலோமீட்டர் இப்படி வரான். ரைட்டா, இது வரைக்கும் 2 கிலோமீட்டர். ஸ்டார்ட் பண்ணது இந்த இடம் ஏன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது வரைக்கும் 2 கிலோமீட்டரு. ஸோ இங்கே ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குது. எக்ஸ்ட்ராவாக 3 கிலோமீட்டர் இங்கே வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், அண்ட் இட் டர்ன்ஸ் டுவர்ட்ஸ் நார்த். ரைட்டா, அப்போ டுவர்ட்ஸ் நார்த்து போகிறான். எவ்வளோ தூரம்னா 9 கிலோமீட்டர் வாக் பண்ணுறான். அப்போது இது வரைக்கும் 5 கிலோமீட்டரா, அப்போது இது வரைக்கும் 9 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க. அப்போது இது வரைக்கும் 5 கிலோமீட்ரு. அப்போது இது எவ்வளவு, 4 கிலோமீட்டர். ரைட்டா, அப்போது இந்த பி பாயிண்டில் தான் கடைசியாக நிற்கிறான். அப்போ அவன் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருப்பான்னு சொல்லி கேட்குறான். ரைட்டா, அப்போது இங்கே ஒரு 4 கிலோமீட்டரு, இது ஒரு 3 கிலோமீட்டர். ரைட்டா, அப்போ இது என்னது, 2 ஸ்கொயர் பண்ணால் பத்தாகிரஸ் தீரம் பார்த்தோம் இல்லையா. ஆமாம், 2 ஸ்கொயர் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். அப்போ 4 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர். ரைட்டா, அப்போது எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ஸ்கொயர் பண்ணி போட்டிங்கன்னா 16 + 9. ஆமாம், எவ்வளவு, 25 இது எடுத்திங்கன்னா 5. ரைட்டா, அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கான், 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கான். ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம எனக்கு மேக்ஸ் பார்த்தோமா, சரி. ரைட்டா, ஸோ ஒன்றும் நமக்கு எக்ஸாம் கிட்டத்தட்ட இறங்கிடுச்சு. ஸோ எல்லாம் நல்லா படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இதே ஃபோக்கஸோட இதோட படிச்சுட்டு இருங்க. ஸோ எல்லாரும் கண்டிப்பாக எக்ஸாமில் பாஸ் பண்ணணும். ஓகேங்களா? சரி, தேங்க்யூ.